தனுஷோட கொலை சம்பந்தமா உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும். சங்கர் தனுஷை கொலை பண்ணிட்டாரு, இட்ஸ் ப்ரூவன். இதுக்கு மேல நீங்க என்ன கேட்க போறீங்க? யா, ஐ அக்ரி, பட் ஐ திங்க் தேர் இஸ் சம்திங் பியாண்ட் தட். என்னது? தனுஷ்க்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா? அதையும் தாண்டி பிசினஸ் ரிலேஷன்ஷிப், பிசினஸ் பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீசெண்டா ஒரு 2 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. அது என்ன டிரான்சாக்ஷன்? அது ஒரு ரியல் எஸ்டேட் டீல். நான் மீடியேட் பண்ணேன். அதனால பையர் டிரான்ஸ்ஃபர் பண்ண புரோக்கரேஜ் தான் அந்த மாதிரி. ஓகே, அந்த பையர் உங்களுக்கு எப்படி தெரியும்? பையர் எப்படி தெரியும்னா நான் சொல்லவா? அந்த பையர் தனுஷ், சங்கர் 2 பேருக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட். இந்த ரியல் எஸ்டேட் டீல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில உங்களையும் அவங்க கூட சேர்த்துருக்காங்க. பையர் கூட நீங்க இன்ட்ரடியூஸ் ஆகி பேசி பழகி இந்த டீல் கன்ஃபார்ம் ஆன பிறகு சங்கருக்கும் தனுஷ்க்கும் அப்படி இப்படி எதை சொல்லி அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு ட்ரிஃப்ட் கொண்டு பண்ணியிருக்கீங்க. ஒரு நாள் நீங்களும் சங்கரும் ஒன்னா போய் குடிச்சிருக்கீங்க. அவர் போதையில இருக்க நேரம் பார்த்து தனுஷ் உன்னை பத்தி அப்படி சொன்னா இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோவத்தை என்ன ஜாஸ்தி பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உன் இடத்துல நானா தான் இந்நேரத்துக்கு அவனை கொன்னே போட்டுருப்பேன் அப்படி இப்படின்னு பேசி அவரோட கோபத்தை உக்கிரமாக்கிருக்கீங்க. அதனுடைய விளைவா சங்கர் போய் தனுஷை கொலை பண்ணிருக்காரு. கரெக்ட்? வெரி நைஸ், வெரி ஸ்மார்ட். பட் இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு நீங்க என்ன அக்யூஸ்டா ஃப்ரேம் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா கேஸ் நிக்காது சார். நாங்கெல்லாம் ஒரு பிசினஸ் டீலுக்காக ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அந்த இடத்துல நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ப்ராஃபிட்ல தானே இருக்கணும். இன்னும் எமோஷன், சென்டிமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குற மாதிரி இருந்தா ஏன்னோ people will take advantage of it. அதுதான் நானும் பண்ணேன். கரெக்ட் தான், பட் மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல. சரி, இந்த மனசாட்சி, மண்ணாங்கட்டி இதெல்லாம் பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு பேசாதீங்க சார். யூ நோ தீஸ் கைஸ் ஆர் இமோஷனலி வீக், வெரி சென்சிட்டிவ். இவங்களால எல்லாருக்குமே தொல்லையா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கலீக்ஸ் இவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் பார்த்து பேசணும். ஏதாவது சொன்னா கோச்சிக்குவாங்களா? இன்னும் தொட்டாசினிக்கு மாதிரி இவங்க கிட்ட இந்த கேமை நான் பிளே பண்ணலனாலும் யாரோ ஒருத்தர் இவங்களை சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. காட்டுல பிசிக்கலி ஸ்ட்ராங்கானவே பண்ற மாதிரி நாட்டுல இமோஷனலி மென்டலி ஸ்ட்ராங்கான ஆளுங்க ரூல் பண்ணுவாங்க. தட்ஸ் இட். இதுக்கே போட்டு நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிறீங்க.